வணக்கம் and welcome back to the channel. இன்னைக்கான இந்த வீடியோல நாம பார்க்க போறது latest Tamil cinema updates. So, வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போறது சந்தனம் நடிப்பில உருவாகி வரும் லவ் பைட் படத்தோட பூஜை கிளிம்சஸ் இப்போ வெளியாகி இருக்கு. அதே சமயம் ஃபர்ஸ்ட் பைட் என்ற ஸ்பெஷல் கிளிம்ஸ் இன்னைக்கு மாலை 5 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு ஆஃபிஷியலி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் செல்வின் ராஜ் ஜீவியர் இயக்கத்தில உருவாகி வருது. இவர் இதுக்கு முன்னாடி காஞ்சூரிங் கண்ணப்பன் படத்தை இயக்கியிருந்தாரு. அந்த படம் ஹாரர் காமெடி ஜான்ரேல பெரிய அளவில பேசப்பட்டது. அதே மாதிரி லவ் பைட் படமும் ஹாரர் காமெடி வைப்ல உருவாகி வருது என்பதற்கான ஸ்ட்ராங் ஹிண்ட்ஸ் டைட்டில் போஸ்டர்லயே தெரியுது. போஸ்டர்ல கிரீவ்யார்ட் செட்டப், கிரீவ்ஸ்ல இருந்து வெளியே வர்ற ஹேண்ட்ஸ், ஜாம்பி ஸ்டைல் டைட்டில் டிசைன்னு முழுக்க ஒரு ஸ்பூக்கி ஃபன் அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அதனால இது ஒரு வைல்ட் ஹாரர் என்டர்டெய்னரா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தை EGS என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் ப்ரொடியூஸ் பண்ணுது. EGS சைட்ல இருந்து சூப்பர் ஃபன் வைல்ட் ரைட்னு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இப்போ வெளியாகி இருக்கும் பூஜை கிளிம்சஸ்ல கூட கலர்ஃபுல் மற்றும் ஃபன் வைப் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சந்தனம் லுக் கூட இந்த படத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போறது NTR நீல் படத்தோட அப்டேட் பற்றி தான். ஃபைனலி ஜூனியர் NTR மற்றும் பிரசாந்த் நீல் காம்போவில் உருவாகி வரும் இந்த மிகப்பெரிய பேன் இண்டியன் படத்தோட ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் ரிலீஸ் டேட் அஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆகி இருக்கு. NTR நீல் படத்தோட ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் வர்ற May 20க்கு ரிலீஸ் ஆக போகுது. அதாவது ஜூனியர் NTR பர்த்டே செலிப்ரேஷனுக்காகவே மேக்கர்ஸ் ஒரு ஸ்பெஷல் மிட் நைட் பிளாஸ்ட் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த மிட் நைட் ரிலீஸ் ஸ்ட்ராட்டஜியை டெலிபரேட்டாவே பிளான் பண்ணியிருக்காங்க. சோஷியல் மீடியா முழுக்க அந்த நேரத்திலேயே ட்ரெண்ட் கிரியேட் பண்ண வேண்டும் என்பதற்காக இந்த மூவ் எடுக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த கிளிம்ஸ்ல ஜூனியர் NTR ஒரு கம்ப்ளீட்லி நெவர் பிஃபோர் மாஸ் அவதார்ல வரப்போறாருன்னு சொல்லப்படுது. பிரசாந்த் நீல் டைரக்ஷன்னா எலிவேஷன் சீன்ஸ் எப்படி இருக்கும் என்று நமக்கே தெரியும். KGF, சலார் மாதிரி ரா அண்ட் வயலண்ட் மாஸ் ட்ரீட்மெண்ட் இந்த படத்திலும் இருக்கும்னு ரசிகர்கள் ஆல்ரெடி ஹைப்ல இருக்காங்க. இப்போதைக்கு இந்த ப்ராஜெக்ட் #NTR நீல்னு தான் இருக்கு. ஆனா இந்த கிளிம்ஸோட சேர்த்து அபிஷியல் டைட்டிலும் ரிவீல் ஆகும்னு ஸ்ட்ராங் ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. சில ரிப்போர்ட்ஸ் படத்தோட டைட்டில் டிராகனா இருக்கலாம் என்று சொல்லுது. இந்த படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் மற்றும் NTR ஆர்ட்ஸ் இணைந்து மிகப்பெரிய ஸ்கேல்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பேன் இண்டியன் லெவல்ல ஹியூஜ் பட்ஜெட்ல உருவாகும் இந்த படம் இப்போ இந்தியன் சினிமால மோஸ்ட் அவைட்டட் ப்ராஜெக்ட்ஸ்ல ஒன்றா மாறி இருக்கு. மேலும் இந்த படத்தோட ரிலீஸ் டேட் கூட அபிஷியலி லாக் பண்ணப்பட்டிருக்கு. படம் வேர்ல்டு வைடா June 11, 2027க்கு ரிலீஸ் ஆக போகுது. ஆனந்த் சங்கர் இயக்கத்துல உருவாக இருக்கும் சியான் 63 படத்தோட ஷூட்டிங் எலெக்ஷன் முடிந்த பிறகு மே மந்த்ல ஸ்டார்ட் ஆகும்னு இனிஷியலி நியூஸ் வந்திருந்துச்சு. ஆனா இப்போ அதுல ஒரு பெரிய சேஞ்ச் நடந்திருக்குன்னு சொல்லப்படுது. மே மந்த்ல ஷூட்டிங் போகிற மாதிரி இல்ல, ஜூன் மந்த்ல இருந்துதான் இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு புதிய தகவல்கள் வந்துட்டு இருக்கு. இந்த படத்தோட மெஜாரிட்டி ஷூட்டிங் முழுக்க சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் நடக்க போகுதுன்னு சொல்லப்படுது. இந்த ப்ராஜெக்டுக்காக சியான் விக்ரம் சுமார் 50 முதல் 60 டேஸ் வரை கால் ஷீட் கொடுத்திருக்காரு அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கு. அதனால இந்த படம் கண்டினியூஸ் ஷெட்யூல்ல வேகமாக ஷூட் பண்ணப்படலாம்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் மலையாளம் ஆக்ட்ரஸ் ரியா ஷீபு இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல பிளே பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம MS பாஸ்கர், ஊர்வஷி உள்ளிட்ட இன்னும் பல முக்கியமான ஆர்டிஸ்ட்ஸ் இந்த படத்துல இருக்காங்கன்னும் தகவல் வந்துட்டு இருக்கு. ஆனா கம்ப்ளீட் காஸ்ட் டீடைல்ஸ் இன்னும் அபிஷியலி ரிவீல் ஆகல. போக போக ஒவ்வொருத்தரா அப்டேட்ஸ் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. மோகன்லால் நடிச்சிருக்கிற திருஷ்யம் 3 வர்ற May 21 அன்று தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. ஏற்கனவே இந்த படத்தோட ப்ரமோஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகி போயிட்டு தான் இருக்கு. ட்ரெய்லர் கூட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்நேரம் எல்லாருமே ட்ரெய்லர் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ட்ரெய்லர்ல பெரிய அளவுக்கு ஸ்டோரி ரிவீல் பண்ணல. கதை இப்படிதான் போகும்னு ஆடியன்ஸ் கெஸ் பண்ண முடியாத மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லா ட்ரெய்லர் கட் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த படத்தை எப்படி முடிக்க போறாங்க, என்ன ட்விஸ்ட் இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே தியேட்டர்ல போய் பார்க்கும்போது தான் தெரிய வரும். மேலும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த திருஷ்யம் 3க்கு டப்டு வெர்ஷன்ஸ் வரப்போகுது அப்படிங்கிற பிளான் இருந்தது. இப்போ தமிழ்லையும் படம் ரிலீஸ் ஆகும்னு அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருமே திருஷ்யம் 3 தான் இந்த பிரான்ச்சைஸுக்கான கன்க்ளூஷன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா உண்மையிலேயே இதுதான் ஃபைனலா இல்ல இதை தாண்டியும் பார்ட் 4, பார்ட் 5 மாதிரி ஃபியூச்சர்ல கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிற டவுட் ரசிகர்களிடம் இப்போ இருக்கு.
ஏன்னா மூவி டீம் சைட்ல இருந்து இதுதான் பிரான்ச்சைஸ் முடிவு அப்படின்னு எந்த இடத்துலயும் அபிஷியலி சொல்லல. அதனால படம் பார்த்து முடிக்கும் போதுதான் இது கம்ப்ளீட் க்ளோஷரா இல்ல இன்னும் கண்டினியூவேஷனுக்கு வாய்ப்பு வச்சிருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். மேலும் டைரக்டர் ஜீத்து ஜோசப் இந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசும்போது பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 விட பார்ட் 3 டோட்டலி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்ட் 2 ஆடியன்ஸை சர்ப்ரைஸ் பண்ணிச்சோ அதே மாதிரி இந்த பார்ட் 3யும் ஒரு புது பர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும்னு சொல்லியிருக்காரு. இந்த படத்துல மெயினா இமோஷனல் கனெக்ட் தான் ஹேண்டில் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் ஜார்ஜ் குட்டி ஃபேமிலி, இன்னொரு பக்கம் அந்த இறந்து போன பையனுடைய ஃபேமிலி. இந்த 2 குடும்பங்களுக்குள்ள இருக்கும் இமோஷனல் கான்ஃப்ளிக்ட் மற்றும் டென்ஷன் தான் இந்த பார்ட்ல முக்கியமா இருக்கும்னு அவர் ஹிண்ட் கொடுத்திருக்காரு. தளபதி விஜய் முதலமைச்சர் விஜய் உடைய ஜனநாயகன் படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படம் சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. ஏன்னா KVN ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூசர் விஜய் அவர்களோட டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. கவர்னர் ஆபீஸ்க்கே கூட அவர் போயிருந்ததாக தகவல்கள் வந்தது. ஏன் போனாரு, என்ன டிஸ்கஷன் நடந்தது அப்படிங்கிற டீடைல்ஸ் ஒஃபிஷியலி வெளிவரல. பட் அங்க பிரஸ் கேட்ட குவெஸ்டியன்ஸ்க்கு ப்ரொடியூசர் கொடுத்த ஆன்சர் இப்போ சோஷியல் மீடியால செம்ம வைரலாகி இருக்கு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் 2 வாரத்துல படத்தை இறக்கிடுவோம்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்லியிருக்காரு. அதாவது இப்போ சென்சர் சர்டிபிகேட் இன்னும் ஆஃபிஷியலி வரலன்னாலும் அந்த ப்ராசஸ் எல்லாமே கிளியர் ஆயிடும், 2 வீக்ஸ்க்குள்ள படம் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சாலிடா ஒரு அப்டேட் கொடுத்திருக்காரு. அவர் சொன்னதை வைத்து பார்க்கும்போது மே எண்ட், குறிப்பா மே 27 இல்லனா 28 அரவுண்ட்ல ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இந்த படத்தோட ட்ரெய்லர் கட் ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் இப்போ மறுபடியும் ஒரு புது ட்ரெய்லர் கட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நான் உங்களோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.